ஆனா மில்லியோட ஃப்ரெண்ட் அந்த கீஸ் இருக்கான்ல, அவன் வந்து கேமுக்குள்ள ஒரு பிரிட்ஜை உருவாக்க அது மூலமா அவங்க 2 பேரும் அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப வில்லன் என்ன பண்றானா, ஹீரோ மாதிரி இன்னொரு வெர்ஷனை உருவாக்க சொல்றான். அப்புறம் வில்லன் கீஸ் கிட்ட போய் அவங்களோட ஒரிஜினல் கேமோட கோடிங் எடுத்து தான் நான் அந்த கேமை உருவாக்குனேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்ப கீஸ் அவங்கிட்ட லாபம் மட்டும் எங்க நோக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் அழுத்த ஒரு பில்டிங் அப்படியே கடல் மேல சாஞ்சு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது மூலமா ஹீரோயின் இப்ப தப்பிச்சிடுறா. உடனே வில்லன் கேம்ல இருக்கிற எல்லா பிளேயரையும் வெளியில அனுப்ப சொல்றான். அப்புறம் இது எல்லாத்தையும் பண்றது கீஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் வேலையை விட்டு தூக்கிடுறான். ஆனா வேலையை விட்டு வெளியில போகும்போது கீஸ் என்ன பண்றான்னா, உலகம் ஃபுல்லா எல்லாருமே அந்த கேமை பாக்குற மாதிரி அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விட்டுட்டு போறான். இப்ப கேமுக்குள்ள ஹீரோ அந்த பிரிட்ஜ்ல இருந்து தப்பிக்க போகும்போது அவனோட டியூட் அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷன் வந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அப்ப ஹீரோ அவன் வச்சிருந்தாலும் அந்த கூலிங் கிளாஸ் அதை அந்த டியூடுக்கு போட்டு விட்டுறான். இப்ப அவன் கண்ணுக்கு கேமோட உலகம் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவன் ஜாலி ஆயிடுறான். எல்லா பட்டனையும் ஜாலியா கிளிக் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது இப்ப வில்ல அந்த கேமோட சர்வர் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த சர்வரை உடைக்க ட்ரை பண்றான். இப்ப அவன் உடைக்க கேமுக்குள்ள உருவாக்குனாங்களா ஒரு சிட்டி எல்லாமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இப்ப அவங்க ஓடிட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜும் உடைஞ்சு காணாம போக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ முன்னாடி ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜ் உடைஞ்சிருது. இப்ப ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா மறைஞ்சிடறான். இப்ப ஹீரோ வர வழி இல்லாம கடைசி நேரத்தில் ஓடி போய் அங்கிருந்து தாண்டும் போது அப்படியே அவன் மறைய ஆரம்பிச்சிடறான். இப்ப இதை எல்லாரும் ஹீரோவுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பவுண்டரியை தாண்டிடுறான். அங்க போய் பார்த்தா அங்க மில்லி உருவாக்குனால முதல்ல அந்த ரியல் கேமோட லொகேஷன்லாம் அங்க இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு ஐலாண்டு. இப்ப இன்னொரு பக்கம் வில்லன் அங்க இருக்கிற சர்வர்ஸ்லாம் அடிச்சு உடைக்கும் போது மில்லி அங்க வந்து அதை உடைக்காத, அப்படி உடைச்சினா நான் உருவாக்கின கேமும் பாதிக்கப்பட்டுரும், உனக்கு பணம் தானே வேணும், எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்க, ஃப்ரீ சிட்டி 2 அப்புறம் ஃப்ரீ சிட்டி 3 இப்படி இந்த கேமோட எல்லா வெர்ஷனையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனா நானும் கீஸும் உருவாக்கின வேர்ல்டை விட்டுரு அப்படின்னு சொல்லி டீல் போடுறா. அந்த டீலுக்கு வில்லன் ஒத்துக்கிறான். ஆனா ஃப்ரீ சிட்டியோட அடுத்த வெர்ஷன்லாம் வருது பாத்தீங்களா, அதுல மில்லியோட கோடிங் இல்லாததுனால அது பெருசா வரவேற்பை பெறவே இல்லை. மக்கள் அந்த கேமை டவுன்லோட் பண்ணவும் இல்லை. இதனால வில்லனோட பிசினஸ் பாதிக்கப்படுது. ஆனா அதுக்கு நடுவில் மில்லியும் கீஸும் அவங்க கேமை ரிலீஸ் பண்றாங்க. அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுது. அந்த கேமுக்குள்ள நம்ம ஹீரோ அப்புறம் அந்த என்பிசி அதாவது நான் பெர்ஃபார்மிங் கேரக்டர்ஸ்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்கன்னு காட்டுறாங்க. இப்ப மில்லி மறுபடியும் கேமுக்குள்ள போய் ஹீரோவை மீட் பண்றா. அப்ப ஹீரோ அவகிட்ட நானும் நீயும் சேரவே முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் அந்த ஹீரோ கேரக்டரை உருவாக்குனதே கீஸ் தான் அப்படி மில்லிக்கு தெரியுது. அது மூலமா ரியல் லைஃப்ல கீஸ் மில்லி ரொம்பவே லவ் பண்றான் அப்படிங்கிறது மில்லி தெரிஞ்சுக்கிறா. உடனே மில்லி அந்த கீஸ் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப கேமுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. உடனே இதை கவனிச்ச ப்ரோக்ராமர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை மறுபடியும் கொண்டு வராங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்துறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.